இப்போ பாஜக தலைவர்கள் கூட்டம் இப்போ தனியா நடந்துச்சு. அதுல முக்கியமா டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயம் என்ன? யார் யாருக்கு எந்த தொகுதிங்கிறதும், தங்கள் எதிரிகளுக்கு தொகுதியே வந்துடக்கூடாதுங்கிறதும், எப்படி அதை காலி பண்ணலாங்கிறதும் ஒவ்வொருத்தரும் அவங்க திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அதை நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. எல்லாருமே எனக்கு வேண்டியவங்கிறனால அதுக்குள்ள வெளிப்படையா சொல்ல விரும்பல. அரசியல் அப்படித்தான் இருக்கும். எதிரியை காலி பண்றதுதான் எல்லா கட்சிக்குள்ளே இருக்கும். அது தலைவர்களுக்குள்ள ஒரு ஒருமித்த முடிவு இருக்குதா? இப்போ நிறைய பேர் வந்து எடப்பாடி என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும் அப்படிங்கிற மோட்ல இருக்க மாதிரி இருக்கு. இப்போ அண்ணாமலை வந்து இல்ல நம்ம பாஜகக்குன்னு ஒரு ஸ்டாண்டை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தது. சகோதரர் நயனார் கூட வெற்றி பெறக்கூடிய தொகுதியும் கூட வார்த்தையை கூட சொன்னார். அதற்கு பிறகு அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை பாஜக எடுக்கிறாங்க, இந்துத்துவ இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க. ஜோசப் விஜய் எல்லாம் வந்து ஜான்குமாருக்கு லாகா இல்லைன்னு வருத்தப்படும் போது அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள வந்து இந்துத்துவ விஷயம் கையில் எடுக்கிறாப்புல. இந்துத்துவ விஷயம் கையில் எடுத்து புதுச்சேரியில் பேட்டியை கொடுக்குறாப்புல. அதுக்கான ப்ரெஸ் மீட்டே தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணாமலை தான் நடத்துறாரு. பாவம் தமிழிசை அம்மையார்லாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க, முன்னாள் தலைவர். அப்போ கெப்பாசிட்டியோடு அதை ஆர்டிகுலேட் பண்ணி மக்கள் மத்தியிலையும் மக்கள் அபிமானமும் மக்கள் ஒரு ஹீரோவாக பார்க்கக்கூடிய அண்ணாமலை தான் அதை முடிவுங்கிறது டெல்லி தலைமை முடிவெடுத்து அண்ணாமலையை அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலை அதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா பலத்துக்குரிய சீட்டு வாங்குறதுக்கு தான் அண்ணாமலையை வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் 5 விழுக்காடுக்குள்ள சீட்டை கேட்டார். 2 விழுக்காடு தான் தர முடியும்னு எடப்பாடி பழனிசாமி சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார். அது பிரேக் ஆச்சு. மக்களவை தேர்தலில் 12 சீட்டு கேட்டார் அண்ணாமலை, 6 தான் தர முடியும்னு அது பிரேக் ஆகி போச்சு. இப்போ பலத்துக்குரிய சீட்டு 20:11.4ன்னு அண்ணாமலை நிற்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீட் ஷேரிங் பாஜகவுக்குள்ள கூட்டணியாக ஒன்றா இருந்தாலும் ஒரு பிரச்சனை தான். நயினார் கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கிறாரு. நயினாரை கூட்டணிக்காக போட்ட தலைவர். அண்ணாமலை 2 முறை கூட்டணி உடைச்சிட்டாருங்கனால நயினாரை கூட்டணிக்காக போட்டிருக்காங்க. அவர் ரோலில் தெளிவாக இருக்கிறார். ஸோ நயினாரை குறை சொல்றதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. தலைமை நயினார்ட்ட அதுதான் எதிர்பார்க்காங்க. ஒருவேளை இப்போ எடப்பாடி அதிக சீட் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாலும் இப்போ பிஎம்கே வந்து பிஜேபியோட கம்மியா சீட் வாங்குறதுக்கு ஒத்துக்கிடுவாங்களா? அவங்க வந்து தன்னை வந்து பிஜேபியோட பெரிய பார்ட்டியா கிளைம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் சிக்கல் தான், நான் மறுக்க வரலையே. பிஎம்கே 7+1 வாங்கும்போது பாஜக 5 தான் வாங்கினாங்க. பிஎம்கே 23 வாங்கும்போது பாஜக 20 தான் வாங்கினாங்க. ஆனால் பிஎம்கே 4.3 வாங்கும்போது பாஜக 11.4 வாங்கியிருக்காங்க. நான் பிஎம்கே குறைச்சி மதிப்பிடலை. தேவையான கூட்டணி கட்சி தான் அவங்க. விக்கிரவாண்டியில் சாதிச்ச கட்சி தான். விக்கிரவாண்டியில் பாமக நின்றுச்சு. ஆனால் பாஜகவால் ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாதுங்கிறதும் பலகீனம் தான், நான் ஒத்துக்கிட்டேன். தம்பி செந்தில், அவர் தமிழ் குரல் செந்தில், அவர் அண்ணே அப்படின்னா நிற்கலேன்னு கேட்கும்போது ஆமாம் நிற்காதது தப்பு தான்ப்பா, அது உண்மைதாங்கிறத ஒத்துக்கிட்டேன். பிஎம்கே ஒரு பலமான கட்சி தான், நான் அதுக்குள்ள மறுக்க வரல. ஆனால் கடைசியாக நடந்த தேர்தலில் 11.4 விழுக்காடு பாஜக எடுத்திருந்தது. 4.3 விழுக்காடு எடுத்திருந்த பாமகவில் சில பிரச்சனைகளும் சில பிளவுகளும் இருந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. தேர்தல் ஆணையம் அன்புமணியை சொன்னாலும் கூட ராமதாஸ் ஒரு தனியான ஒரு பாமக, நான் தான் பாமகங்கிற இதையும் அவரும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம மறந்துட முடியாது. ஆனால் இதில் அன்புமணி வந்து இவர் தாவேக்காவுக்கும் அன்டெஸ்டட் நாட்களோட தாவேக்காவுக்கும் இவருங்க அதிமுகவுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. 2 பேருமே போகலை. அப்போது எடப்பாடி பழனிசாமி பார்கெனிங்கில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு. போனால் அன்புமணிக்கு பார்கெனிங் அடிபட்டு போகும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இந்த பெல்ட்டுக்குள்ளே நம்ம நல்லா இருக்கிறோம், ஒரு அடையாளத்துக்கு ராமதாஸுக்கு ஒரு 10-15 சீட்டை கொடுத்துக்கிட்டு அன்புமணியை தனியாக விட்டுறலான்னு கூட அவர் கணக்கு போடக்கூடியவர் தான். அன்புமணி அலர்ட்டாக இருக்கணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் 96 நான் டாக்டர் யாட்ட எழுதி கொடுத்தேன், கலைஞர் உங்களை சேர்க்க மாட்டாருன்னு நான் எழுதி கொடுத்தேன். அவரால் அது ஜீரணிக்க முடியல. எவ்வளோ பெரிய சக்தி, எவ்வளோ பெரிய கூட்டம், நம்மளை கூட்டணியில் சேர்க்க மாட்டாரா? ஒரு சீட்டு வந்த கலைஞர் கருணாநிதினு அவர் அதிர்ஷ்டிச்சார். 5 காரணத்தை நான் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்ததும் அவரால் ஜீரணிக்க முடியல. ஆனால் உண்மை நிலைமை மூப்பனாரை சேர்த்துக்கிட்டு ராமதாஸை கலத்தி விட்டுட்டார். இதுதான் கலைஞர் செய்தது. அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி ராமதாஸை சேர்த்தா பிரச்சனை இருக்காது. ஒரு சின்ன போல் சாட்டு காட்டி குறைஞ்ச சீட்டு கொடுத்து சேர்த்துடலாம். அன்புமணி பெரிய சீட்டு கொடுத்து சேர்த்தா அன்புமணி நாளைக்கு போல்ஸ் ஆயிட்டாருன்னா அது நாளைக்கு அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நிரந்தர ஒரு சக்தியாட்டு வன்னியர் சக்தி பாமக அன்புமணி ரூபத்தில் நின்றுரும். இதுனா ராமதாஸ்னா வயசாகுது, நின்றுட மாட்டார். ஸோ ராமதாஸை சேர்த்துக்கிட்டு அன்புமணியை கலத்தி சேர்க்காம கூட எடப்பாடி ராமதாஸ் கொஞ்சம் டிஎம்கேக்கு சாஃப்ட் ஹேண்ட் காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. முடிவு ஸ்டாலினும் எடப்பாடி தான் எடுக்க முடியும் கூட்டணிங்கிறதுல. அவர் திமுக ஸ்டாப் கார்னர் காட்டுறாங்கிறது உண்மைதான். ஆனால் ஸ்டாலினை பொறுத்த அளவில்
அந்த அன்புமணி முதல்வர்னு வந்த 5.5 விழுக்காடு வாக்குகளும் ஸ்டாலின் எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியும். ஏன்னா கலைஞரே முதல்வராக வரும்போது ஸ்டாலினை எதிர்த்து தான் அந்த வாக்கு வரும்போது அந்த வாக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. வெற்றி கூட்டணியில திருமாவளவன் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள ராமதாஸை தன் டேர்ம்ஸுக்கு தான் ஸ்டாலின் பயன்படுத்துவார், ராமதாஸை தன் டேர்ம்ஸுக்கு தான் எடப்பாடி பயன்படுத்துவார். ஆனா அன்புமணி நின்றுருவாரு, நிலைச்சிருவாரு. அது நமக்கு இந்த வட தமிழகத்தில் தொல்லையா இருக்குன்னு தான் எடப்பாடி நினைப்பாரு. ஸ்டாலின் ரூட்ல அன்புமணியும் இல்லை, அன்புமணியும் ஆன்டி ஸ்டாலின் பண்ணி தான் அந்த ஓட்டர்ஸை தன் பக்கம் நிறுத்துறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி கிட்ட எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அன்புமணிக்கு ஒரு கடமை. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், 10.5 15 கூட கேளுங்க. அதை கேட்டு எடப்பாடியிலே அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ கண்டஸ்ட் பண்ணாதான் எடப்பாடிக்கு ஒரு அச்சம் வரும். எடப்பாடியிலே நம்மளை தோக்கடிச்சிருவாங்க வன்னியர் எழுச்சியிலன்னு ஒரு தோற்றம் வந்தாதான் அவருக்கு அச்சம் வரும், சீட்டு தருவாருங்கிறது என்னோட பார்வை. ஆனா அன்புமணி ஒரு டிராப்ல போய் மாட்டிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா தொடர்ந்து டிஎம்கே எதிர்ப்புங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்ணிட்டே வராரு. ஸோ கடைசி நேரத்துல ஒருவேளை பிஜேபி அவரை கைவிட்டதுன்னா அவருக்கு போறதுக்கு ஆப்ஷன் இருக்காது, விஜயை தவிர்த்திட்டு வேற எந்த ஆப்ஷனும் இருக்காதுங்கிறது தானே உண்மை. விஜய் ஒரு ஆப்ஷன் தான், மறுக்க வரல. பல நிரூபிக்காத விஜய எங்கேயும் டீசெண்டா சேர முடியாதவங்க ஆப்ஷனா எடுப்பாங்க, எங்கேயும் டீசெண்டா சேர முடியாதவங்க ஆப்ஷனா எடுப்பாங்க. அது இயல்பு. ஏன்னா அவங்களுக்கு தனிச்சு நிற்கிறத விட விஜய முதல்வர்னு சொல்லிட்டு போகணும்னு தான் அந்த ஆப்ஷன் எடுப்பாங்க. அதனால தான் சீமான் சொன்ன மாதிரி இதுவரை யாரும் வரல. ஆனால் கடைசியாக யாராவது வரலாம், வேற இடம் இல்லாதனால யாரும் வரலாம். அப்படி ஒரு சூழ்நிலையை விட அன்புமணிக்கு 10.5 வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு. இன்னைக்கு வன்னியர் சமூகம் ராமதாஸோட அன்புமணியோட தனி ஒதுக்கீடு வாங்கி வன்னியர் கத்துன்னு காட்ட தான் இருக்கிறான். உண்மை. நான் வெளிப்படையாக சொல்லக்கூடியதுதான். என் ஜாதியால தான் முடியும். 1931 சென்சஸ்ல என்ன 17 சொல்லியிருக்கிறான். என்னால தான் சாதிக்க முடியும். ஏற்கனவே சாதிச்சது தான், கோர்ட்டு தான் இப்போ அடிச்சிருக்கு, ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ணது தான். ஸோ அந்த இடத்துக்குள்ள தனி ஒதுக்கீடு தான் கெத்துன்னு நிற்பான். அந்த கெத்து நம்ம கெத்தான சமூகம் நம்ம எண்ணிக்கை இது இருக்குதுன்னு அன்புமணி அதை எடுத்தாருன்னா அதுல திரளதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அன்புமணிக்கு அதை கை வைக்கிறதுல பயம் இருக்குதோ. அவர் அந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு பதிலாக சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். அதுவே ஒரு ஒரு சுகர் கோட்டிங் கோரிக்கை தான். அந்த கோரிக்கையை வச்சா இவனுக்கு கூட்டணிக்கு வர மாட்டான், தனிச்சுன்னு டிக்ளேர் ஆகி போகும். நான் அதான் சொல்றேன், அதுல நீங்க தில்லானா பயப்படுவான், அதுல நீங்க பயந்தீங்கன்னா அவன் உங்களை கொண்டு பயப்பட மாட்டான். இதுல வில் பவர் தான். நீங்க எங்களால சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில் நின்று எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்க முடியும், ஐ கணேசன் தோக்கடிச்சு காட்டினார் வன்னியர் எழுச்சியில, அப்படி முடியும்னு நீங்க நின்னாதான் எடப்பாடி பயப்படுவார். அல்லது உங்க ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் அவர் வரமாட்டார், அதுதான் நடக்கும். பாஜக ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கு. ஆனா அன்புமணியோட காலிங்க அக்செப்ட் பண்ணிட்டு அன்புமணியோட மீட்டிங்ல அட்டன் பண்ணியிருக்கு. அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குது? பாஜகவை பொறுத்தளவுல அன்புமணி சௌமியா அன்புமணி இவங்கெல்லாம் இந்துத்துவா பாஜக இதுக்குள்ள வீர வன்னியகுல சத்திரியர்கள், மந்திரமாலை, திரௌபதி அம்மன், இந்த இதுல அவங்க இதா இருக்கிறாங்க. ஸோ அதை மதிச்சு பாஜகவில் ஒரு முக்கிய தலைவரான சகோதரர் நாகராஜன் அதுக்கு போய் இது பண்ணியிருக்காருன்னா அன்புமணி பாஜக பக்கம் நல்லாவே இருக்காரு. அதனோட விளைவு தான் டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கு எதிராக சில பிரச்சனைகள் எல்லாம் பேசுறதும் காரணம் நான் கருதுறேன். நீங்க விஜய் இவ்வளவு பவர்லெஸ்ஸா இருக்கதா சொல்றீங்க. ஆனா இந்த பவர்லெஸ் விஜய ஏடிஎம்கேவோ பிஜேபியோ தான் தேடி வந்ததை தவிர்த்து இவர் அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கல. அதுதானே களத்துல உண்மை. அந்த இடத்துக்குள்ள ஏடிஎம்கே தேடி வந்தது உண்மை. பலம் நிரூபிக்காத விஜய எடப்பாடி தேடி வந்தாரு. ஆனா யாரு கூட அவரு கூட்டணி வச்சிருக்கிறாரு. விஜய் சைடு சிக்னல் வரல, அதனால பாஜகவை நோக்கி போனாரு. அது வந்ததா வரலையாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல நம்மளால பார்க்க முடியல. அவங்க தொடர்ந்து விஜய கூப்பிட்டுட்டே இருக்காங்க, கொடியாடுதுன்னு அவர் பேசினாரு. கண்டிப்பா நான் அது மறுக்க வரல. எடப்பாடிக்கு அது ஃபெயிலியர் தான். ஆனா எடப்பாடி எந்த விஜயை கூப்பிட்டாரு? பாஜகவை முடிச்சுக்கிட்டு பாஜகவுக்கு கீழே வான்னு தான் கூப்பிட்டாரு. பலம் நிரூபிச்ச 11.4% அண்ணாமலை நிரூபிச்ச பாஜக கூட ஒரு கூட்டணி ஏற்படுத்திட்டு சீட் ஷேரிங் வரல. அதுக்கு பிறகுதான் பாஜக இன்க்ளூசிவ் ஏடிஎம்கேக்குள்ள வான்னு தான் கூப்பிட்டாரு. பாஜகவா விஜயான் போது பல நிரூபிக்காத விஜயை தள்ளி விட்டுட்டு பல நிரூபித்த பாஜக 18 விழுக்காடு என்டிஏ 8 விழுக்காடு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுனா தான் 3வது பேருங்கிற அடிப்படையில தான் பண்ணார். நான் சொல்றது தரவுகளோட சொல்றேன். விஜய் சொல்ற மாதிரி பிராண்டிங் மாஸ்டர் வச்சோ பொய்யோ புரட்டோ ஒண்ணும் இல்லை. காங்கிரஸ் விஷயமும் தரவோட தான் இருக்குது. எடப்பாடி விஷயத்துல நான் ஒத்துக்கிறேன்.
பெரிய கட்சி வரும், பிரமாண்ட கட்சி வரும்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னதெல்லாம் எடப்பாடிக்கு ஃபெயிலியர் தான். இப்பவும் நான் அதை ஒத்துக்கிறேனே. அந்த ஃபெயிலியரை கொடுத்ததுனால தான் விஜய் வந்து எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஜெயலலிதா வச்சு பிச்சை எடுப்பாரு. இந்த இதுல அதிமுக ஓட்ட செங்கோட்டையும் எம்ஜிஆர்னு சொல்லி உடைப்பாரு. நான் உண்மையை தானே சொல்றேன். கருப்பு எம்ஜிஆர்னு எம்ஜிஆரை சொல்லி விஜயகாந்த் எம்ஜிஆர் உங்களுக்கு முன்னாடியே விஜயகாந்த் சொல்லி ஜெயலலிதாவுக்கு கூட்டணி கட்சிகளையே பலவீனப்படுத்தி இருக்கிறாரு. மதிமுக பிசிக பலவீனப்படுத்தி இருக்காரு. நான் ஆதாரத்தோட சொல்றேன். இது உளுந்தூர்பேட்டை, தென் முகையூர், ஸ்ரீபெரும்புதூர் போன்ற தொகுதிகளில் 20 விழுக்காடுக்கு மேல விஜயகாந்துக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் ஓட்டு போட்டு ஏறிட்டு அங்க பிசிக நின்ன தொகுதிகள். அதே மாதிரி இவர் மதிமுக நின்ன தொகுதிகள்லையும் உயரிட்டு, அதே மாதிரி எம்ஜிஆர் சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய விஜய்க்கு அதிமுக ரெட்டையில நிற்காத தொகுதிகளில் கணிசமா ஓட்டு வரும். நான் வரலன்னு சொல்லலையே. செங்கோட்டையனை முன்னிறுத்தி அந்த ஓட்டு மிக கணிசமா வரும். அதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. கண்டிப்பா பாஜக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக எம்ஜிஆர் பக்தர்கள் ஓட்டு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நல்லுறவு இல்லாததுனால பாராளுமன்ற தேர்தலில் பிரிஞ்சு ஒரு கூட்டணி வைக்கிற ஒரு சூழ்நிலையில அது கெமிஸ்ட்ரி சிக்கலாகும் போது இவர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தி செங்கோட்டையன் போன்றவர்களை வச்சு களமாடும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனாலதான் தேமுதிகவே யோசிக்கிறாங்க. எடப்பாடி கூட போனோம்னா 2 தடவை நம்ம தோத்து போச்சு, மீண்டும் எடப்பாடி கூட போனோம்னா விஜய் அந்த கேண்டிடேட்டை போட்டு அந்த வாக்கை பிரிப்பாருங்கிறத தேமுதிகவே புரிஞ்சுக்கிட்டு அதிமுக கூட்டணி 3வது முறையும் சீரவாய் போகும்னு தேமுதிக தரப்பிலே திங்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ வந்திருக்குது. ஸோ நான் அந்த இடத்துக்குள்ள விஜய் பலம் நிரூபிக்காதவர் தான் சொல்றேனே தவிர நிரூபிக்க முடியாதவர்னு சொல்லலை. அவர் என்ன பலம் நிரூபிக்க போறாருங்கிறது 2026 எலெக்ஷன் முடிஞ்சதும் தேர்தல் ஆணையம் சொல்லும். அதுவரை அவரு என்ன பிம்பப்படுத்திக்கிறதும், நான் அவரை வந்து ஜெயலலிதா அவங்களை வெத்து வேட்டு செல்லாத நோட்டு நிரூபிச்சுட்டாங்கன்னு சொல்றதும், இவர் தலைவா படத்துக்காக கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்த்தாரு. மோடியை பார்த்ததும் ஜெயலலிதா 6 விழுக்காடு வாக்கு உயர்ந்தாங்க, 39க்கு 37 ஜெயித்தாங்க. உண்மைதானே நான் சொல்றது? ஜோசப் விஜய் உண்மையிலே ஒரு துரு கிறிஸ்டின் ஜானாரிசாமி பைபிளை மட்டும் சத்தியம் பண்ணு, நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு? பொய்ன்னு சொல்லிருவியா உன்னால? பொய் கிடையாது, உண்மை நான் சொல்றது. ஸோ நாம வந்து விஜயை பற்றி சொல்றது தரவின் அடிப்படையில் தான் சொல்றோம். விக்கிரவாண்டியில போலரைசேஷன் வரும்னு சொன்னோம். நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா வேடிக்கை பார்த்தீங்க. உங்களுக்கு 20 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. நோட்டா ஜெயிக்கும் முன்னே பிரச்சாரம் பண்ணீங்க. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு, போலிங் கூடி போச்சு, திமுகவுக்கு போலிங் கூடி போச்சு. அப்போ நீங்க கோயபல்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப அதை சொல்லுவீங்க. நான் வந்து உண்மையின் துணை கொண்டு நீங்க ஊதி பறக்கக்கூடிய பலூன்ல ஊசியை போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ என்னமா கருத்து கணிப்பீங்க? அது இப்போ நீங்க அவர் கண்டெஸ்ட் பண்ணாத எலெக்ஷன்ல அவருக்கு எதுவும் ஓட் ஷேர் தனியா வரல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. பட் அவர் கண்டெஸ்ட் பண்ணும்போது பெரிய இம்பாக்ட் இருக்கும்ல. இப்போ வந்து எம்ஜிஆர் அண்டு அண்ணாவோட லெகசியை வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ ஒரு பெரிய ஓட் ஷேர் எடுக்க முடியும் தானே? இதே லெகசியை தான் விஜயகாந்தும் கேப்சர் பண்ணாரு. அவரு தெளிவா அவர் பெரிய இம்பாக்ட் கொடுத்தாருல, அது மாதிரி இவரும் கொடுப்பாரு தானே? அது 2026 எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்ல தான் தெரியும். நான் இல்லைன்னு சொல்லலாம். நான் விஜயகாந்த் 234 போட்டாரு. ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. ஜாதி கட்சியோட கூட்டணி சொன்ன விஜயகாந்த் கூட தில்லு உங்களுக்கு இருக்கா? அப்போ கூட்டணிக்கு ஆள் சேர்த்து அனாதையா தான் இருக்கிறீங்க. 214 கேண்டிடேட் கிடையாது உங்களுக்கு. 39 கேண்டிடேட் இல்லாதனால தான் மக்களவை தேர்தலில் நீங்க லெட்டர் பேடா இருந்தீங்க, கட்சி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு. அடுத்தபடியா இப்ப 214 கேண்டிடேட் உங்களுக்கு இல்லாதனால தான் எம்ஜிஆர் பேரை வச்சு போட்டி அதிமுக நடத்தி சைத துரைசாமி வரமாட்டாரா, கேசி பழனிசாமி வரமாட்டாரா, செங்கோட்டையன் வந்துட்டாரு, இன்னும் கொஞ்சம் பேர் செங்கோட்டையன் இழுத்து கொண்டு வரமாட்டாரு முயற்சி பண்றீங்க. அந்த விஷயம் தான் சொன்னாரு. இன்னும் பலர் வரப்போறாங்க, அவங்களுக்கு கட்சியில உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு. நிறைய பேர் ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்றதாவும் செய்திகள் வருது. அப்ப இது வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு பாதியா ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் இமேஜை கொடுத்துரும்ல. கண்டிப்பா அண்ணா போட்டி அதிமுக தான் இது. போட்டி அதிமுக தான் இது. ஸோ போட்டி அதிமுகன்னு இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணி கட்சிகள்லாம் காலி. எம்ஜிஆர் பேரை சொல்லி ஜெயலலிதா பேரை சொல்லி அந்த ஓட்டு விஜய் தலைமைக்கு தான் போகும். ஸோ எடப்பாடியை நம்பி கூட்டணி கட்சிகள் போறதே சிக்கல் தான். அந்த இடத்துல பாஜக ஏமாளி ஆகுதா? எடப்பாடியை நம்பி போய் ஏமாளி ஆகுதா? ஏமாளி ஆகுறாங்களா இல்லையாங்கிறது 26க்கான களம் அமையும் போதுதான் தெரியும். மோடிக்கு பல வியூகங்கள் இருக்குது. அது என்ன வருது, எப்படி அது மெட்டீரியலைஸ் ஆகுதுங்கிறத பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ நாம மோடி கிட்ட சொல்றது எடப்பாடியை வச்சு சீட்டு ஜெயிக்காது. அந்த எம்ஜிஆர் தொண்டர்கள் வாக்காளர்கள் ஓட்டு வந்து பிஜேபி இருக்கிற தொகுதியில் விஜய் தலைமைக்கு தான் போகும். நம்மளும் தமிழிசை அம்மையார் விஜய்க்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாங்க. நயினார் நாயந்திரன் பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாங்க. ஆரம்பத்தில் அண்ணாமலை கூட முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாங்க.
அது எடப்பாடியும் பெரிய கட்சி வருதுன்னு விஜய்க்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு விஜய்க்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டாப்புல. ஸோ அந்த முக்கியத்துவத்தை விஜய் பெற்றதுனால அவரும் செங்கோட்டையனை தூக்கிக்கிட்டு எம்ஜிஆர்னு வர்றதுனால அந்த அதிமுக கூட்டணி கட்சிகள் வந்து எதுவும் ஜெயிக்க முடியாது. அந்த தொகுதிகளில் அதிமுக எம்ஜிஆர் புகழை காக்கிறதுக்கு, அந்த தமிழ்நாட்டின் பொது சொத்துன்னு விஜய் சொல்லக்கூடிய எம்ஜிஆரின் புகழை காக்கிறதுக்கு ரெட்டையில நிற்காத தொகுதிகளில் விஜய்க்கு அந்த வாக்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே எடப்பாடியை நம்பி வெற்றி வாய்ப்பு இல்லை. எனவே பாஜக வந்து ஓட் ஷேரை காப்பாற்றணும். 29 தான் மோடிக்கு முக்கியம். அப்போ 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும். ஜெயிக்காத இடத்துல போய் குறைஞ்ச சீட்டு வாங்கி என்ன பிரயோஜனங்கிற கருத்தை தான் மோடிக்கு நாங்கள் இன்னைக்கு எங்கள் டீம் வந்து மோடிக்கு சொல்லியிருக்கோம். மோடி இதை உணர்வார், எடப்பாடி கிட்ட அதை தெளிவா பேசுவார். பாஜக கூட்டணிக்கு சாதகமா இல்ல அப்படிங்கிறது மோடி வரைக்குமே தெரியுமா? பாஜக கூட்டணிக்கு சாதகமா இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தானங்க தெரியும். இல்ல அவங்க வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிற ஒரு பேர தோத்து போனாங்க சொல்லுவாரு. 0% விஜயே பேசும்போது 11.4 எடுத்த 18 அவர் என்டிஏ எடுத்து ஒரு அணி அமைச்ச பாஜக ஏங்க பேசக்கூடாது? என்னன்னே தெரியாத ஒருத்தர் பேசும்போது 18 எடுத்தவர் ஏங்க பேசக்கூடாது? அது தாராளமா கிளைம் பண்ணலாம். அப்ப வெளியே அதை பேசினாலும் அவங்களோட உள்ள அவங்க இன்னர் சர்க்கிள்ல பேசுறதுங்கிறது அதிக சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறது, அதிக சீட்டு வாங்கணுங்கிறது தான் சுதாகர் ரெட்டி அப்சர்வர் இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நைனா நாகேந்திரன் இருந்து அந்த வார்த்தை வரவே மாட்டேங்குது. எங்களுக்கு அதிக தொகுதி வாங்குவோங்கிறத அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. எங்க பலம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் அவர் கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு பாக்குறாரு. இப்போ மோடி வந்து என்ன பாக்குறாருன்னா, எங்க 2021 இந்த விஷயங்கள் எல்லாம் நாம சொன்னதுக்கு மோடி தரப்புல எடுபட்டுதா இல்லையா? இப்பவும் மோடியோட அந்த ஹேண்டு தான் ஃபைனலா வரும். விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறி வச்சு இப்போ அதிமுகவோட இந்த பிரதான கோஷத்தை கை வச்சிட்டாரு. தீய சக்தி திமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்த கை வச்சிட்டாரு. கூடவே தூய சக்தி தேவைக்க அப்படிங்கிறத ஆட் பண்ணி ஒரு ஸ்லோகனா ரைஸ் பண்றாரு. இது இவரு ஆதவர்ஜுனா கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அந்த நன்றி கூட இல்லையான்னு கேட்டாரு. அப்போ ஆதவர்ஜுனாவை கட்சி விட்டு நீக்கணுமா வேண்டாமா? நான் எங்க தீய சக்திக்கு பிரச்சாரம் பண்ணேன், ஏன்டா போய் சொல்றேன்னு ஆதவர்ஜுனா கட்சி விட்டு நீக்கணுமா இல்லையா? ஆதவர்ஜுனா கட்சி விட்டு நீக்கிட்டு இதை விஜய் பேசினா அதுல ஒரு நியாயம் இருக்கும். அவர் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கே நாங்க தான் காரணம், கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்தாருன்னாரு. திமுக என்ன 5 வருஷத்துல கெட்டு போச்சு இவங்க சொல்ற மாதிரி? தீய சக்தின்னு எம்ஜிஆர் தான் எல்லா நாளும் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அது விஜயோட சந்தர்ப்பவாதம். லாஜிக்கலா இந்த கொஸ்டின் கேட்கீங்க. பட் ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரி பார்ப்பாங்க? இவர் வந்து டிஎம்கேவை தீவிரமா அடிக்கிறாரு, எம்ஜிஆரோட ஸ்லோகனை இவர் யூஸ் பண்றாருங்கிறது தானே கன்வே ஆகும் ஆடியன்ஸ். எம்ஜிஆர் ஓட்டர்ஸ்லேயே ஒரு 4% ஸ்டாலின் பக்கம் போயிட்டாங்களே. அப்போ ஸ்டாலின் அவங்க கலைஞர் எழுத்தர் மாதிரி எதுக்கு இல்லையே? முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜன் சொல்லும் போது கலைஞர் எழுத்த நாடார்கள் வந்து ஸ்டாலின் எதுக்கு இல்லையே? இமானுவேல் சேகரனுக்கு நினைவு நாளில் பண்ணல, பிறந்த நாளில் ஒரு அரசு விழா பண்ணும்போது ஸ்டாலின் அவங்க கலைஞர் எழுத்த மாதிரி எதுக்கு இல்லையே? ஸோ ஸ்டாலினே கலைஞரோட அதிக ஓட்டு வாங்குறதுனால தானே அவர் ஏறி போயிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைங்கிறது தானே இப்போ நிலைமை. வன்னியர் சமுதாயத்தை தவிர ஸ்டாலினுக்கு வேற யார்கிட்டையும் எதிர்ப்பு இல்லைங்கிறது தானே தேர்தல் முடிவுகள் காட்டுது. காமான கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்னு யாரோ 4 பேரை திருப்திப்படுத்துறதுக்கு நீங்க பேசுனீங்கன்னா டேட்டா அதை சப்போர்ட் பண்ணலையே. கலைஞருக்கு எதிர்ப்பு இருந்து அதற்கு பிறகு இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தானே. ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்குகளை 3 எலெக்ஷன்ல போயிட்டாரு. 3 எலெக்ஷன்லயும் மத்திய அரசு ஒன்றும் அவர் கையில இல்லையே, தேர்தல் ஆணையம் ஒன்றும் அவர் கையில இல்லையே. அப்போ நீங்க ஸ்டாலின் வந்து ப்ரோ 1 இயர் நான் 1 இயரை கன்சால்டேட் பண்ணுன்னு விக்கிரவாண்டியில் 63 போயிட்டீங்களே. களத்தில் வர முடியாத கோழையா தானே நீங்க போனீங்க. களத்தில் வர முடியாத கோழைகளுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அதே மாதிரி ப்ரோ 1 இயர் நான் 1 இயர் கன்சால்டேஷன் 70 விழுக்காடுக்கு மேல ஸ்டாலின் போயிட்டாரா ஈரோடு கிழக்குல? களத்தில் வராத கோழைகள் பேசி என்ன பிரயோஜனம்? உறுதியா அந்த 2 இடைத்தேர்தலுக்கும் எஃபர்ட் இருக்குது. நீங்க களத்துக்குள்ள வராம ஓடிட்டீங்க. அதனாலதான் சீமான் உங்களை களத்துல வராத கோழை நாய்கள்னு உங்களை தான் மெயினா போட்டு அடிக்கிறார். இப்ப இடைத்தேர்தல் முடிவை வந்து நம்ம ஜெனரல் எலெக்ஷனோட கம்பேர் பண்ண கண்டிப்பா அங்க ஒரு போலரைசேஷன் இருந்து அதே டைப் போலரைசேஷன் வட தமிழகத்திலே வரும், மேற்கு தமிழகத்திலே வரும். அந்த போலரைசேஷன்ல நம்ம பிஞ்சி போயிருவோம், ஒண்ணும் இல்லாம போயிருவோம்னு பயந்து தான் என்னைக்கு கடலால ஓயிறது களத்துல குளிக்கிறதுனா நீங்க ஓடிட்டீங்க. இப்பவும் அதே போலரைசேஷன் வந்தீங்கன்னா 90 தொகுதியில விஜய்க்கு போடுறதுக்கு கேண்டிடேட்டே இருக்காது. அதே மாதிரி மேற்கு மண்டலத்திலும் போலரைசேஷன் வந்துன்னா, ஆனா இன்னும் மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் வர போறாங்க. ஸோ எங்களுக்கு அந்த இஷ்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கிளைம் பண்றாங்க. போலரைசேஷனை பற்றி அவங்க பேசல. போலரைசேஷன் இல்ல, கேண்டிடேட்ஸ் போடுறத பத்தி சொல்றாங்க. அது நிரூபிச்சாதானே நம்ப முடியும். நீ 39 போட முடியல, கமல்ஹாசன் 39 போட்டாரு, லெட்டர் பேடா இருந்தீங்க. 214 போட்டாதானே நான் ஒத்துக்க முடியும்.
பிறந்தநாள்னு சொன்னீங்க. 214 தொகுதியிலும் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்ததாட்டு அன்னதானம்னு சொன்னீங்க. 35க்கு மேலே இல்லை. ஆதாரத்தை இன்னும் கேட்குறேன். இந்த மாதிரி இவர் காதலை பூச்சுத்துற இதை பெருசாக போடக்கூடிய பத்திரிகைகளாவது ஒரு 234 கேண்டிடேட் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு 35-40 கேண்டிடேட்டுக்கு மேலே இல்லை, மிஞ்சி போனால் 50 கேண்டிடேட் மேலே இல்லைன்னு ஆர்டி சொல்கிறாரு. நீங்கள் 214லையும் அன்னதானம் போட்டதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறீங்களா? யாராவது உங்கள் எம்ஜிஆர் வலைவலிக்கு அவர் தந்தா கூட நான் அடுத்த இதில் சொன்னால் கூட நான் தப்பாச்சு பேசிட்டாங்க, அவங்க 214 போட்டுட்டாங்க, கேண்டிடேட் இருக்கு, அவங்க ஒன்றும் பொய் பிரச்சாரம் பண்ணலை, அவங்க வந்து பிராண்டிங் பண்ணலை, சினிமாவுக்கு வசூலுக்கு பொய்யா சொன்னது மாதிரி இதுலேயும் பொய்யா சொல்லிட்டு தெரியலன்னு நான் ஒத்துட்டு போயிடுவேன். நீங்கள் அதுக்கு ஆதாரம் கொடுக்க முடியல. இன்னைக்கு வர அடின்னு அடிக்கும் போது என்னை பற்றி மீண்டும் பேசுவீங்க. உங்களுக்கு ஸ்டாலின் கலைஞரோட மேலே இருக்கிறாரு, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான், ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை வன்னியரை தவிர இன்னும் சொல்றதெல்லாம் உங்களுக்கு தாங்க முடியல. மீண்டும் ஸ்டாலின் ஜெயிப்பாருங்கிறதும் நீங்க எதிர்க்கக்கூடிய ஓட்டு ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டு தான். நீங்க எடுக்கக்கூடிய ஓட்டு ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டு தான். எடப்பாடியை தான் மெயினா பலகீனப்படுத்துறீங்க. சீமான் உங்களோட இரட்டை வேஷத்தையும் உங்களுடைய பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு நீங்க பேசாததையும், தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறதுக்கு நீங்க அவங்க சினிமா ஓடுறதுக்காக நீங்க அமைதியா இருக்கிறதையும், நீங்க டாஸ்மார்க் வேண்டான்னு சொல்லாம இருக்கிறதுலையும், சீமான் வந்து பனம்பான் தென்னம்பால்னு அவர் மட்டும் பெரியார் மண்ணு நீங்க சொல்றதுலையும், பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொல்றதுலையும், திராவிட சுடுகாடு எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி எல்லாம் அகற்றி போட்டுக்கிட்டு கடற்கரை அழகுப்படுத்துன்னு சொல்றதுலையும் உங்களை கம்பாரிசன்ல சீமான் கமல்ஹாசன் கம்பாரிசன்ல வளர்ந்த மாதிரி பெருசா வளருவார். நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன். கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொன்னாரு, சீமான் எம்ஜிஆர் சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாரு, எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு சொன்னாரு, எம்ஜிஆர் முல்லை பெரியார் இதே மலையாளிக்கு விட்டு கொடுத்தாருன்னாரு, ராஜா முகமது தமிழர் தான் அதை காப்பாற்ற முயன்றாருன்னாரு. அப்போ அவரு கமல்ஹாசனோட உயர்ந்து வந்து நின்னாரு. அதே மாதிரி நீங்க எம்ஜிஆரை சொல்லும் போது இப்பவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புல எம்ஜிஆர் மேனன் அவர் வந்து தன் ஜாதி அம்பலப்பட்டு போகணும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலன்னு தமிழ் ஜாதிகளுக்கு வண்ணார் நாவிதர் குயவர் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் போன்ற பல ஜாதிகளுக்கு பரவலா தமிழகம் முழுவதும் வாழக்கூடிய ஜாதிகளுக்கு எம்ஜிஆர் அநீதி இழைச்சாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைங்கிறத எம்ஜிஆர் அடிச்சு நிற்கிறாரு. அப்போ நீங்க எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் சொத்துங்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் வச்சு எடப்பாடி நீங்களும் சண்டை போட்டுக்கிடுங்க. எம்ஜிஆர் சமூக நீதிக்கு அநீதி விளைச்சாருன்னு சொல்றத நம்பக்கூடிய வண்ணார் நாவிதர் குயவர் முத்தரையர் செங்குந்தர் போன்ற சமூகங்கள் வாக்க சீமான் அள்ளிட்டு போறாரு. ஸோ எம்ஜிஆர் ஊழல் பழிச்சாருன்னு சொன்ன கமல்ஹாசனை அடிச்சுதான் சீமான் 8 விழுக்காடு வந்திருக்கிறாரு. இப்பவும் எம்ஜிஆர் தூக்கிட்டு பிச்சை எடுக்க போறாரு விஜய். எம்ஜிஆர் கடற்கரையை தூக்கி போட்டு கடற்கரை என் தமிழ் மண்ணில் உள்ள கடற்கரை ஆசிரியா கடற்கரையோட அழகா இருக்குன்னு சொல்ற சீமான் மக்கள் ரெண்டும் போட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டு. சீமானோட ஸ்டாண்ட் கொஞ்சம் தனியானது. அவர் வந்து வேற கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. பட் விஜய் வந்து திரும்ப திரும்ப ஏடிஎம்கேவை வீக்கன் பண்ணணும் அப்படிங்கிற ஆங்கிள் தான் ஒரு அது ஒண்ணுதான் வழி. அதை நான் பாராட்டுறேன். எடப்பாடியை விஜய் வீக்கன் பண்றதை பாராட்டுறேன், செங்கோட்டையனை முன்னிறுத்தி வீக்கன் பண்றதை பாராட்டுறேன். ஓகே, இப்போ பிஜேபியோ ஏடிஎம்கேவோ யாரும் விஜய் அட்டாக் பண்ணலாம், ஆனால் அண்ணாமலை மட்டும் விஜயை குறி வச்சு அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. விஜயோட இமேஜை சரிக்க ட்ரை பண்றாரு. கண்டிப்பா சரி பண்ணணும். அண்ணாமலை லீடர். 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு, மோடி பிரதமர் வந்த ஓட்டுக்கு அண்ணாமலை ஒரு ஹீரோ. அந்த ஹீரோயிசம் அவருக்கு இருக்கிறத பிடிக்காத நபர்கள் தான் விஜயை தூக்குனாங்க. குறிப்பா பாஜகவில் உள்ள வெறும் பிரசிடென்ட் லெவல்ல உள்ள ஆட்கள். இவர் லீடருங்க லெவல்ல தொண்டர்களின் தலைவராட்டு ஹீரோவா இருக்கிறாரு. சோ அவர் வந்து இது விஜய் அடிச்சாதான் அவர் நிற்க முடியும். திருப்பரங்குன்ற விஷயத்துல இந்துக்களுக்கு எதிராக விஜய் இருக்கிறாருன்னு சொன்னாதான் அண்ணாமலை அதுல லீடரா நிற்க முடியும். அண்ணாமலை தன்னோட நிலைப்பாட்டை சரியா எடுத்து நிற்கிறாரு. எப்படியாவது எம்எல்ஏ போகணும்னு நினைக்கிறவங்க தான் விஜய் கூட்டணிக்கு வந்துட மாட்டாரான்னு விஜய பல நிரூபிக்காத விஜயை தாங்கி பிடிக்கணும். அதுல திருநாக்கர் சன்னை அடிச்சுட்டாரு. பல நிரூபிக்காதவரை ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு அடிச்சு தூக்கி போட்டுட்டாரு திருநாக்கர் சன்னை. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திட்டையும் அதை சொல்லிட்டாரு. அது பிறகுதான் அந்த தினமலர்ல உள்ள அந்த கம்பக் விஷயம் அப்படியே காலியாச்சு. இப்போ அண்ணாமலை ஹீரோன்னு சொல்றீங்க, அவர் ஒரு ரிபல் வாய்ஸ் மாதிரி பேசுறாரு, சில விஷயத்த அக்ரெசிவா டீல் பண்றாரு. பட் ப்ரொக்ரெசிவா அச்சீவ் பண்ற மாதிரி அவரால் என்ன பண்ண முடியுது? ஒரு ரிசல்ட்டா சொல்றேன். 22ல அணி எப்படி அமையுதுங்கிறதுல 21ல நாங்க சாதிச்சோம். 22லயும் எங்க கூட சத்ரியன் குருமூர்த்தி இருக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் இதுல இருக்கிறாரு, அண்ணாமலை அந்த இதுல மெயின் ரோல் பிளே பண்றாரு. அது காலம்தான் பதில் சொல்லணும். அண்ணாமலை எடுத்த 11.4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை பிஜேபி வாங்கினாதான் 29ல மோடியை எடப்பாடி கலத்தி விடாம இருப்பாரு. ஸோ எடப்பாடியை 20 விழுக்காடுக்குள்ள நிறுத்தினாதான் 29ல அலையன்ஸ்ல இருப்பாரு.
20 விழுக்காடு எடுத்தவரை 30க்கு கொண்டு விடக்கூடிய அளவுக்கு சீட் ஷேரிங் பண்ணிட்டா 29ல மோடியை கலத்தி விட்டுட்டு போயிடுவாரு. அதுக்கு தான் நாங்க எல்லா வலைப்பின்னியும் எல்லா இதையும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். மோடி 29ல இங்க அச்சீவ் பண்ணணும், ஒரு 25 எம்பியாவது மோடி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லா அரசியலையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வெளிப்படையா சொல்லி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பொய்யான தகவலோ ஒரு இட்டுக்கட்டிய தகவலோ நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கே தெரியும் எடப்பாடி எவ்வளோ டஃப் நெகோசியேட்டர்னு. இப்போ கடைசி நேரத்தில் இந்த ஷீட் டிமாண்டிங்காக கூட்டணி ஸ்பிளிட் ஆகுதுன்னா அது யாருக்கு பெரிய லாஸ்? ஏடிஎம்கேக்கா பிஜேபிக்கா? லாஸ் ஆயிருவோம், 3வது போயிருவோங்கிற அச்சத்துல தான் பாராளுமன்ற தேர்தலிலே வராதவரை சீமான் சொல்றாருல, பாராளுமன்ற தேர்தல்னா 15 எம்பி சீட்டு சேர்த்திருப்பீங்க, என்ன மோடியும் அண்ணாமலையும் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு அச்சப்பட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னார்ல, அந்த அச்சம் எடப்பாடிக்கு இருக்கும். அந்த அச்சம் எடப்பாடிக்கு இருக்கும். அதைத்தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். சீமான் 214 தனிச்சு போட்டிங்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் அவருக்கு ஸ்டாண்ட் எடுத்தான் போறாரு. இண்டோ பாக் வாரில் அவருக்கு ஸ்டாண்ட் எடுத்தான் போறாரு. விஜய் மாதிரி ஸ்டாண்ட் இல்லாம எப்படி வேணாலும் எடப்பாடி கிட்ட நிக்கலாங்கிற லெவல்ல சீமான் போல கிளாரிட்டியோட கிளியர் கட் ஸ்டாண்டா எடுத்துக்கிறாரு. வளவள குலகலா வெண்டக்கா இது அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, 2 கட்டான் ஸ்டாண்டு எல்லாம் விஜய் மாதிரி இல்லை சீமான். ஸோ அவர் தெளிவா ஸ்டாண்டு எடுத்துட்டு போனாலும் எடப்பாடி இதுல சான்ஸ் எடுக்க முடியாது. இல்ல அப்ப விஜய்னு ஒரு ஆப்ஷன், பெரிய ஆப்ஷன் அவருக்கு மறுபடியும் ஓபன் ஆகும்ல. விஜய் பல நிரூபிக்காதவர், திருநாக்கரசு பல நிரூபிக்காதவர், ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிறாரு. விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சாரு, ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாப்புல. பவன் கல்யாண் பலத்தை நிரூபிச்சாரு, ஓட்டை டிரான்ஸ்பர் பண்றாப்புல. இவரு டாக் பேசிக்கிட்டு எடப்பாடி கூட சேர்ந்தாருன்னா ஊழல் பெருச்சாளி, ஸ்பச்சோந்தி, சந்தர்ப்பவாதி, பணத்தை வாங்கிக்கிட்டு எடப்பாடி கிட்ட விலை போயிட்டான் அப்படின்னு சீமான் ஒத்தாடி அடிச்சு தூக்கி வீசுவார. அது மக்கள் அதை ஏத்துக்கிட்டான்னா இவன் சந்தர்ப்பவாதி தான், பச்சோந்தி தான், இது வியாபாரத்துக்கு வந்தான், ரஜினி அஜித் வந்து வியாபாரம் பண்ண விரும்பல, வியாபாரத்துக்கு வந்தாப்புல, வியாபாரம் பண்ண போயிட்டாருன்னா விஜய்க்கு அந்த சிக்கலும் இருக்குல்ல. ஓகே, இப்போ ஒருவேளை 26 எலெக்ஷன்ல பிஜேபி சீட் ஷேரிங்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா அண்ணாமலை அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா? இது ஒரு ஹைபோதட்டிக்கல் கொஸ்டின் தான். அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி காம்ப்ரமைஸ் எடப்பாடி கிட்ட பாஜக காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் விஜய் ஆயுதமா நாங்க பயன்படுத்துறோம். விஜய் தனிச்சு நின்னா எம்ஜிஆர் தொண்டர்கள் வாக்க பிரிப்பாப்புல, பாஜக ஜெயிக்காது. அப்ப ஜெயிக்காத இடத்துக்குள்ள பலத்துக்குரிய சீட்டு வேணும்னு நாங்க கேட்கிறோம். சோ விஜயை எங்களுக்கு சாதகமா நாங்க பயன்படுத்துறோம். நாளைக்கும் விஜய் எங்களுக்கு சாதகமா பயன்படுத்துவோம். விஜய் மேல வன்மமோ காழ்ப்புணர்ச்சியும் இல்லை, எங்களுக்கு சாதகமா அந்த அவரை பயன்படுத்த முடியும்னா நாங்க பயன்படுத்திக்குவோம். நோ இஷ்யூஸ். சீமானை மட்டும் குறிப்பிட்டு பேசலாம். அதிமுக பாஜக சேர்த்தே அவர் சொல்றாரு என்னோட போக்கஸ்ங்கிறது டிஎம்கே தான். ஸோ நான் டிஎம்கே மட்டும்தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவரோட வாதமா இருக்கு. திமுக விட்ட வாதம்னு சொன்னா சீமானோட தான் நியாயம் இருக்கு. திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே குட்டையில் ஊரிய மாட்டேங்கிறது. பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதுதான் சீமான் எடுத்து பேசுறாரு, அண்ணாமலை இதை எடுத்து பேசினாரு. அப்போ இவர் திமுகவை அட்டாக் பண்றாருன்னு சொன்னா எடப்பாடி கூட ஒரு கூட்டணி வைக்கணுங்கிற ஆசையில தான் இருந்தாரு. எடப்பாடி கூட எப்போ எடப்பாடி அட்டாக் பண்ண வந்துச்சாரு? எடப்பாடி மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலை 18-8 ப்ரொஜெக்ட் பண்ணா நம்ம 3வது போயிருவோங்கிற இதுல தான் அச்சப்பட்டு அவர் 3வது, அவர் 2வது, அவருக்கு அணி 3வது பேருன்னு உள்ள வந்த பிறகுதான் நம்மளை தூக்கி கடாசிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. பல நிரூபிக்காத நம்மளை மதிக்கல, பல நிரூபிக்காத ஒருத்தரால வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. திருநாக்கரசன் சொல்றது மாதிரி சிவாஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணல, ஜானகிக்கு வடிவேலு டிரான்ஸ்ஃபர் பண்ணல, ராதிகா டிரான்ஸ்ஃபர் பண்ணல, யாருமே டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னு சொல்லும்போது விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. பவன் கல்யாண் பலத்தை நிரூபிச்சாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அப்போ இவர் இப்போ 0% தான். தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் மாதிரி தீபா 0% தான். பலன் நிரூபிக்காதவரால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு அவர் 18 விழுக்காடு பலன் நிரூபிச்ச என்டிஏ கூட அல்லது 11.4 விழுக்காடு பலம் நிரூபிச்ச பிஜேபி கூட அவர் கூட்டணி போயிட்டாரு. அப்போ நிரூபிக்காத தன்னை எடப்பாடி தூரத்துக்கு போட்டுட்டாருன்னு சொல்லும் போதுதான் அதிமுக நிலைமை கீழே போயிட்டுன்னு அவர் வர்றாரு. என்ன கீழே போயிடுச்சு? பாஜக கூட்டணி போறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியலையா? அதை இன்னொன்னு சீமான் மேல அவருக்குள்ள வன்மை என்னன்னா, களத்துல அவர் புதுச்சேரி போறாரு. புதுச்சேரியில அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியே 74 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த கட்சியே சீமான் 3வது தள்ளிட்டாரு. அப்போ பொதுவா அதிமுக நிலைமை மோசமா இருக்குன்னு தமிழ்நாட்டில் எடப்பாடி பாஜக கூட போனதுனால சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு இதை தின்றால் பல்கூசுங்கிற பாணியில அதிமுக குறை சொன்னவர். அதே அதிமுக புதுச்சேரியில் 4வது போன இடத்துல சீமானுக்கு அதுல ஒரு கிரெடிட் இருக்குனால சீமான் போல உள்ள வைத்தறிச்சல்ல அதை பேசாம போயிட்டாரு. நாம இவரை பற்றி சொல்றதெல்லாம் தரவுகளோட சொல்றேன். அவர் சொல்றதெல்லாம் சும்மா கிளைம், என்ன வேணாலும் கிளைம் பண்ணிட்டு இருக்கலாம், யார் வேணாலும் கிளைம் பண்ணிட்டு இருக்கலாம். அவரை நான் இன்னைக்கு 0ன்னு சொல்லலாம், அவருக்கு பலம் இல்லைன்னு சொல்றான், அவருக்கு எனக்கு பெரிய பலம் இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு பொலிட்டிக்கல் சொன்ன மாதிரி 2026 தேர்தல் ஆணையம் தான் உண்மை, மக்கள் தான்
தேர்தல் ஆணையம் மூலமா அந்த உண்மையை சொல்லலாம். ஸோ கிளைம் பண்றது என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம். அதுலயும் உங்கள்கிட்ட ரெட்டை வேடம் இருக்குது, கபட நாடகம் இருக்குது, உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுறீங்க. பாஜக கூட எடப்பாடி போறது காரணமே சீமான அண்ணாமலை மோடி சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கிறதுல அவர் போனதும் உங்களுக்கு கையேறு நிலைமையில வேற கூட்டணி எதிர்பார்த்தீங்க, பலம் நிரூபிக்காமலே சீட்டு தருவார்னு எதிர்பார்த்தீங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவரை பேசுனீங்க. இப்ப உங்களுக்கு உள்ள சூழ்நிலையில கடைவிரித்தேன் கொள்வார்கள்னு உங்களை கூட்டணிக்கு ஆள் சேர்த்தீங்க. பலம் நிரூபிக்காமலே உங்க கூட கூட்டணிக்கு ஆள் சேர்த்தீங்க. சீமான் சொன்னாப்பல, தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், பலம் நிரூபிச்ச விஜயகாந்தாவது மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சாரு, பல நிரூபிக்காதவங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கிறத சீமான் தெளிவா சொன்னாரு. சீமான் சொன்னது இன்னைக்கு நடக்குது. நீங்க சும்மா வெத்து கிளைம், ஏற்கனவே உங்க கிளைம் எல்லாம் ஊதி பறக்கக்கூடிய பலூன், அதுல ஊசி வச்சு குத்தி நம்ம அதுல காத்து போக வச்சுட்டோம். காங்கிரஸுக்கும் உங்களுக்கும் 117 நீங்க ராகுல் காந்திக்கெல்லாம் ஆதரவா பேசுனீங்க. இப்ப இந்த கேஸ்ல விடுதலை ஆனதும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு, ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு, ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. 3 தடவை சொல்றோம்னா மோடி காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிறது ஸ்ட்ராட்டஜியை எடுத்ததுமே ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. இனிமேல் அந்த கதை ஓடாது, அந்த ரீலை விட முடியாது. இப்போ நீங்க இந்த வழக்குல சார்ஜ் ஷீட் போட முடியாதுன்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் அதை ராகுல் காந்திக்கும் சோனியாவுக்கும் ஆதரவா அறிக்கோட்டிருக்காரு. நீங்க அதுல எதுவுமே பேசல. ஏன்னா நீங்க வச்ச உங்களை பல நிரூபிக்காதவங்களை ராகுல் காந்தி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. மோடியோட அரசியல்ல ஸ்டாலின் சரண்டர் ஆகலைன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். தமிழ்நாட்டில் நமக்கு 40 சீட்டு கிட்ட வருது, அதை காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிற வீகத்துல மோடி காலி பண்ணிடுவான்னு தெரிஞ்சதும் நீங்க இப்போ ராகுலை பற்றிய இந்த அறிக்கை பற்றி ஏதோ சொன்னல. அப்ப இதுவரை நீங்க கட்டுக்கதையா பொய்யா 117 ஸ்டாலின் இவரு விஜய் சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸுக்கு 117 விஜய்க்கு 117 பொய்யா புரட்டா பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு நீங்க கதை விட்டுட்டு இருந்தீங்க. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். மோடி திட்டப்படி ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிற திட்டப்படி ஐசோலேட் ஆனா 40 சீட்டு போச்சு, இந்தியாவிலே நம்ம அடிபட்டு போவோம்னு ராகுல் காந்தி ஸ்டாலின்டே சரண்டர் ஆயிட்டாரு. ஸோ சரண்டர் ஆன பிறகு இப்போ ராகுல் காந்தியை வச்சு உங்களுக்கு கதை விட முடியாதனால அதை நீங்க விட்டுட்டீங்க. செங்கோட்டையனை நீங்க சேர்த்தது, செங்கோட்டையனும் எடப்பாடி நீக்கி ஒரு 25 நாள் சும்மா தான் இருந்தாரு. நீங்களும் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆகுற வரை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. என்னைக்கு சரண்டர் ஆனாரோ அதுக்கு பிறகு இனிமேலும் நீங்க தினமலர்ல காங்கிரஸ் தாவேகா கூட்டணின்னு சொன்னா அந்த இடம் அசிங்கப்பட்டு போகும். மேலும் உங்க கூட்டணியை, உங்களோட பொய்யான கற்பிதத்தை திருநாக்கரசனை தெளிவா பல நிரூபிக்காத ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்பர் சார். ஈரோட்ல தாவேகா மாநாடு பெரிய அளவுல கூட்டம் கூடி இருக்கு. இந்த மாநாட்டுல 30 நிமிஷம் வரை விஜய் பேசியிருக்காரு. அவரோட பேச்சை எப்படி பாக்குறீங்க? பேச்சில் புதுசா ஒண்ணும் இல்லை, பழைய கதையை தான் அவர் விடுறாரு. அவரு ரொம்ப அதிர்ச்சியில தான் அவர் இருக்கிறாரு. எடப்பாடி கூட கூட்டணி போகலான்னு நினைச்சாரு, அதனால கொடநாடு கொலையை பற்றியும் அவர் பேசல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றியும் பேசலை, அதிமுக ஆட்சியில் ஊழல்களையும் பற்றி பேசலை. அவரோட கடந்த காலம்ங்கிறது ஒரு அரசியல் வியாபாரம், சந்தர்ப்பவாதம், இதில் உச்சமான ஒரு நடிகர் தான். ஏன்னா அவர் பச்சோந்தித்தனமான அவருடைய கேரக்டருங்கிறத நம்ம எல்லாமே உணர்ந்தது தான். எடப்பாடி கிட்ட கூட மாஸ்டர் படத்துக்கு ஆடியன்ஸு அதிகம் பார்க்குறதுக்காக கடம்பூர் ராஜு மூலமாக எல்லாம் காசெல்லாம் கொடுத்து தான் செட் பண்ணி அது பார்த்தாரு. அதில் ஊழல் தான் பண்ணார். அதில் அவரும் கடம்பூர் ராஜு இவர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் அந்த இது பண்ணாப்புல. அது பாஜக இது பண்ணி அது ஆக்குபன்சி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, என்றாலும் இவங்க அபிஷியலாக ஒன்று சொல்லி அன்அபிஷியலாக இது பண்ணாங்க. அதுக்கு ஊழல் பண்ணி தான், அந்த ஊழலுக்கு துணை புரிஞ்சு தான் அதை இது பண்ணார். ஸோ இவரே அதிமுக ஊழலில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல்னு சொல்லும்போது கொரோனா பீரியடில் இடைவெளி விட்டு இருக்கணுங்கிறத மீறி இவருக்காக ஃபுல் தியேட்டர் ஆக்குபன்சி கொடுக்கறதுக்கு பணம் கொடுத்ததான் இவர் கடம்பூர் ராஜுக்கு கூட ப்ரேப் பண்ணி தான் அதை வாங்கினார். உண்மை. அப்போ அதிமுக ஊழலை பற்றி இவர் பேச மாட்டார். காரணம், அதிமுக ஊழல் பண்ணுறதுக்கு இவரே ஒரு உடந்தையாட்டு அந்த இதுக்குள்ள இருந்தவர் தான். இதே போல் திமுக மட்டுமே இப்போ பேசக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள அவர் வராரு. அது இவரோட சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டை காட்டுது. இதே மாதிரி தான் திருப்பரங்குன்றம் இந்த மேட்ருக்கு அண்ணாமலை கேட்குற மாதிரி பதில் சொல்ல மாட்டார். ஆனால் இவர் கிறிஸ்தவ வெள்ளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்த இவர் கிறிஸ்தவ வன்னியர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஜான்குமாருக்கு லாகா கொடுக்கல, பாஜக லாகா கொடுக்கலன்னு பாஜகவுக்கு எதிராக அங்கே பேசுவார். உண்மையிலே லாகா கொடுக்காது பாஜக இல்லை. லாகா கொடுக்காதது ரங்கசாமி.
ரங்கசாமி முதல்வர். அவர் வந்து நாராயணசாமிக்கு பழைய ஆளு தான் ஜான்குமாருக்கு பையன் ரிச்சர்ட், அவரும் எம்எல்ஏ. ரீகன் இவர் கூட முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு, நம்ம மார்ட்டினோட சன் நடத்துகிற கட்சியில். ஸோ அவங்க ஒரு பவர்ஃபுல் செக்ஷன் அவங்க. ஸோ அந்த பவர்ஃபுல் செக்ஷனுக்கு ஒரு லாபிஸ்ட் மாதிரி ஜான்குமாருக்கு ஏன் லாகா கொடுக்கலன்னு அங்கே போய் பேசிட்டு வந்தார். ஆனால் திருப்பரங்குன்றம் இதை பற்றி ஒன்றும் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா திருப்பரங்குன்றம் இதை பற்றி சொன்னால் ஏதாவது ஒரு முடிவெடுத்தா அதில் வந்து இந்துக்கள் படம் பார்க்க மாட்டாங்க அல்லது முஸ்லீம்கள் படம் பார்க்க மாட்டாங்க. இங்கே ஜான்குமாருக்கு லாகா இல்லைன்னு, ஒரு கிறிஸ்தவருக்கு லாகா இல்லைன்னு போது உங்களுக்கு துடிக்குது இல்லை? அப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு சைடு நிற்கணும் இல்லை? வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் போகிறது எந்த வகையில் நியாயம்? எந்த தரப்பாவது நியாயம் இருக்குது, இந்த தரப்புக்கிட்ட நியாயம் இல்லை. அதை நீங்கள் சொல்லணுமா இல்லையா? சீமான் சொல்கிறார் இல்லையா, என்னோட மதம் தமிழர் மெய்யியல், என்னோட மெய்யியல், நான் வந்து முருகன் தான் எம்மப்பாட்டன்னு சொல்லி அந்த இதுக்குள்ள கருத்தை அவர் அதை முன்வைக்கிறாரு. அண்ணாமலை அவருக்குள்ள கருத்தை முன்வைக்கிறாரு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணும் இல்லையா? ஜான்குமாருக்கு லாகா இல்லைங்கும் போது உங்களை இவ்வளவுக்குள்ள வேர்த்து வடியுதே. ஜான்குமாருக்கு லாகா இல்லைங்கிறது இல்ல, அது ஜான்குமாருக்கு லாகா இல்லைங்கிறத ஒரு அரசியல் ரீதியா பாஜகவை கார்னர் பண்றதுக்காக அதை பேசின ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அது எதுவும் சிறுபான்மையினரை அப்பீஸ் பண்றதுக்காக பேசின விஷயமா எப்படி? கண்டிப்பா ஜான்குமார் வந்து அந்த பேச்சை நீங்க பாருங்க, என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. அதுல வந்து ஒரு மத அரசியல் தான் அவர் பண்றாரு. தெளிவா அவர்கள்ட்ட அந்த இதுல வந்து ஒரு மத ரீதியான ஒரு அரசியல் இருக்குது. அதனால ஒண்ணு இவருக்கு ஓட்டு வர போறதில்ல. அவங்க போடக்கூடிய ஓட்டு தமிழ்நாட்டுக்குள்ள RSSக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. மேலும் கிறிஸ்தவ மதத்துல பல ஜாதி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ சீமான் பரையர் கிறிஸ்தவர், அருந்ததியர் கிறிஸ்தவர், தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்தவர்களுக்கு வந்து கல்ற தோட்டத்தில் பெரிய அநீதி நடக்குதுன்னு சீமான் தான் அதுக்கு எதிராக பெரிய ஒரு போர்க்கொடியை தூக்குனாரு. தலித் கிறிஸ்தவர்களுக்கு வந்து கிறிஸ்தவ சர்ச்சில், கிறிஸ்தவ இன்ஸ்டியூஷனில், கல்லறை தோட்டத்தில் அநீதி இழைக்கப்படுதுன்னு சீமான் தான் அதை பேசுகிறார். ஸோ அந்த கிறிஸ்தவத்திலே பல ஜாதி இருக்குது. அந்த ஜாதிகளுக்கான பிரச்சனையை வந்து தாளக்கிடப்பாதை தற்காப்பதை தர்மம்னு சீமான் தான் பேசுகிறார். இவர் தன் முகத்தை காட்டினா ஓட்டு கிடச்சிரும், தன்னோட சினிமாவுக்கு ஓட்டு கிடச்சிருன்னு அந்த பிராண்டிங் கல்ட்டுன்னு இந்த ஏமாத்து வேலையை தான் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதில் அவர் பாஜகவுக்கு எதிராக ஜான்குமாருக்கு ஒரு குரல் கொடுத்தாருங்கிறது உண்மைதான். ஸோ அந்த குரல் கொடுக்குறவர் தான் இண்டோ பாக் வாரில் அந்த நிலைப்பாடை பற்றி அவரால் சொல்ல முடியலை. சீமான் வந்து அதில் என்னோட கருத்துக்கு எதிரான கருத்தை தான் சொல்கிறாரு. பட் ஒரு கருத்தை சொல்லிடுறாரு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு, நதி நீரை தடுக்கக்கூடாது, அதுக்கு பாகிஸ்தான் முஸ்லீம்களுக்கு அநீதிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்லுறாரு. இவருக்கு அதில் கூட கருத்து சொல்லாமல் இருக்கிறாருன்னா அதில் ஏதாவது சொன்னான்னா ஜனநாயகம் பட வசூலுக்கு ஒரு தரப்பு பாதிச்சிடக்கூடாது. அரசியல்வாதி ஆயிட்டாரு, இன்னமுமே ஜனநாயகன் பட ரிலீஸை திங்க் பண்ணி தான் அவர் ஒர்க் பண்ணுவார். கண்டிப்பாக ஜனநாயகம் பட ரிலீஸை திங்க் பண்ணுறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. படத்தோட வசூலுக்காக மக்கள் திலகம் எம்ஜிஆரை கையில் எடுக்கிறாரு, அரசியலுக்காகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆரை கையில் எடுக்கிறாரு. ரெண்டுமே அவர் திட்டமிட்டு தான் அதை செயல்படுத்துறாரு. இன்னும் சொல்ல போனால் அவர் சீமான களத்தில் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க தான் களத்தில் இல்லாத கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் தான் உங்களை சொன்னார். களத்துக்குள்ள சீமான் இருந்ததுனால தான் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு ஈரோடு கிழக்கில் சீமானால நிற்க முடிஞ்சுது. திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் காயிதே மில்லத் சாஹிப்பையும் ப்ரொஜெக்ட் பண்ணி பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு ஒரு கொள்கையை சொல்லி நின்னார். நீங்க தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்த நீங்க களத்துக்குள்ள வந்து நிற்க முடியல. ஒருவேளையில் சீமானோட குறைஞ்ச ஓட்டு போயிட்டா 26 உங்களுக்கு இல்லை. சீமானோட குறைஞ்ச ஓட்டு ஈரோடு கிழக்கில் போயிட்டீங்கன்னா 26 இல்லை. நீங்க எம்ஜிஆர் தான் சொல்றீங்க. எம்ஜிஆர் களத்துக்கு வந்ததும் கட்சி ஆரம்பிச்சு திண்டுக்கல்ல நின்று 55 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு, கோயம்புத்தூர்ல நின்று 38 விழுக்காடு வாக்கு எடுத்து அரங்கநாயகம் ஜெயித்தாரு. ஸோ அவர் களத்தை விட்டு ஓடலை எம்ஜிஆர். நீங்க களத்துக்கு வராமல் லெட்டர் பேடா நின்னீங்க. களத்துல யார் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். நீங்க கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் உங்களை சொன்னதை தாங்க முடியல, பொறுக்க முடியல. அப்ப அதுக்கு வந்து களத்துக்குள்ள சீமான் இல்லைங்கிறீங்க. நீங்க தான் களத்துக்குள்ள இல்ல, எம்ஜிஆர் களத்துக்குள்ள இருந்தாரு. வெறும் சீமானை மட்டும் குறிப்பிட்டு பேசலாம், அதிமுக பாஜக சேர்த்தே அவர் சொல்றாரு என்னோட போக்கஸ்ங்கிறது டிஎம்கே தான். ஸோ நான் டிஎம்கே மட்டும்தான் அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவரோட வாதமா இருக்கு. திமுக விட்ட வாதம்னு சொன்னா சீமானோட தான் நியாயம் இருக்கு. திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மாட்டேங்கிறது பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதுதான் சீமான் எடுத்து பேசுறாரு, அண்ணாமலை இதை எடுத்து பேசினாரு. அப்போ இவர் திமுகவை அட்டாக் பண்றாருன்னு சொன்னா எடப்பாடி கூட ஒரு கூட்டணி வைக்கணுங்கிற ஆசையில தான் இருந்தாரு. எடப்பாடி கூட எப்போ எடப்பாடி அட்டாக் பண்ண வந்துச்சாரு? எடப்பாடி மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலை 18-8 ப்ரொஜெக்ட் பண்ணா நம்ம 3வது போயிருவோங்கிற இதுல தான் அச்சப்பட்டு அவர் 3வது, அவர் 2வது, அவருக்கு அணி 3வது பேருன்னு
உள்ள வந்த பிறகுதான் நம்மளை தூக்கி கடாசிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. பலம் நிரூபிக்காத நம்மளை மதிக்கல, பலம் நிரூபிக்காத ஒருத்தரால வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. திருநாக்கரசன் சொல்றது மாதிரி சிவாஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணல, ஜானகிக்கு வடிவேலு டிரான்ஸ்ஃபர் பண்ணல, ராதிகா டிரான்ஸ்ஃபர் பண்ணல, யாருமே டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னு சொல்லும்போது விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. பவன் கல்யாண் பலத்தை நிரூபிச்சாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அப்போ இவர் இப்போ 0% தான். தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் மாதிரி தீபா 0% தான். பலன் நிரூபிக்காதவரால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு அவர் 18 விழுக்காடு பலம் நிரூபிச்ச என்டிஏ கூட, அல்லது 11.4 விழுக்காடு பலம் நிரூபிச்ச பிஜேபி கூட அவர் கூட்டணி போயிட்டாரு. அப்போ நிரூபிக்காத தன்னை எடப்பாடி தூர தூக்கி போட்டுட்டாருன்னு சொல்லும் போதுதான் அதிமுக நிலைமை கீழே போயிட்டுன்னு அவர் வர்றாரு. என்ன கீழே போயிடுச்சு? பாஜக கூட்டணி போறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியலையா? அதை இன்னொன்னு சீமான் மேல அவருக்குள்ள வன்மை என்னன்னா, களத்துல அவர் புதுச்சேரி போறாரு. புதுச்சேரியில அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியே 74 மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த கட்சியே சீமான் 3வது தள்ளிட்டாரு. அப்போ பொதுவா அதிமுக நிலைமை மோசமா இருக்குன்னு தமிழ்நாட்டில் எடப்பாடி பாஜக கூட போனதுனால சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு இதை தின்றால் பல் கூசுங்கிற பாணியில அதிமுக குறை சொன்னவர். அதே அதிமுக புதுச்சேரியில் 4வது போன இடத்துல சீமானுக்கு அதுல ஒரு கிரெடிட் இருக்குனால சீமான் போல உள்ள வைத்தறிச்சல்ல அதை பேசாம போயிட்டாரு. நாம இவரை பற்றி சொல்றதெல்லாம் தரவுகளோட சொல்றேன். அவர் சொல்றதெல்லாம் சும்மா கிளைம், என்ன வேணாலும் கிளைம் பண்ணிட்டு இருக்கலாம், யார் வேணாலும் கிளைம் பண்ணிட்டு இருக்கலாம். அவரை நான் இன்னைக்கு 0ன்னு சொல்லலாம், அவருக்கு பலம் இல்லைன்னு சொல்றான், அவருக்கு எனக்கு பெரிய பலம் இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு பொலிட்டிக்கல் சொன்ன மாதிரி 2026 தேர்தல் ஆணையம் தான் உண்மை, மக்கள் தான் தேர்தல் ஆணையம் மூலமா அந்த உண்மையை சொல்லலாம். ஸோ கிளைம் பண்றது என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம். அதுலயும் உங்கள்கிட்ட ரெட்டை வேடம் இருக்குது, கபட நாடகம் இருக்குது, உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுறீங்க. பாஜக கூட எடப்பாடி போறது காரணமே சீமான அண்ணாமலை மோடி சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கிறதுல அவர் போனதும் உங்களுக்கு கையேறு நிலைமையில வேற கூட்டணி எதிர்பார்த்தீங்க, பலம் நிரூபிக்காமலே சீட்டு தருவான்னு எதிர்பார்த்தீங்க. அந்த பிரஸ்டேஷன்ல தான் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவரை பேசுனீங்க. இப்ப உங்களுக்கு உள்ள சூழ்நிலையில கடை விரித்தேன் கொள்வார்கள்னு உங்களை கூட்டணிக்கு ஆள் சேர்த்தீங்க. பலம் நிரூபிக்காமலே உங்க கூட கூட்டணிக்கு ஆள் சேர்த்தீங்க. சீமான் சொன்னாப்பல, தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், பலம் நிரூபிச்ச விஜயகாந்தாவது மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சாரு, பலம் நிரூபிக்காதவங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கிறத சீமான் தெளிவா சொன்னாரு. சீமான் சொன்னது இன்னைக்கு நடக்குது. நீங்க சும்மா வெத்து கிளைம், ஏற்கனவே உங்க கிளைம் எல்லாம் ஊதி பறக்கக்கூடிய பலூன், அதுல ஊசி வச்சு குத்தி நம்ம அதுல காத்து போக வச்சுட்டோம். காங்கிரஸுக்கும் உங்களுக்கும் 117 நீங்க ராகுல் காந்திக்கெல்லாம் ஆதரவா பேசுனீங்க. இப்ப இந்த கேஸ்ல விடுதலை ஆனதும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு, ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு, ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. 3 தடவை சொல்றோம்னா மோடி காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிறது ஸ்ட்ராட்டஜியை எடுத்ததுமே ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு. இனிமேல் அந்த கதை ஓடாது, அந்த ரீலை விட முடியாது. இப்போ நீங்க இந்த வழக்குல சார்ஜ் ஷீட் போட முடியாதுன்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் அதை ராகுல் காந்திக்கும் சோனியாவுக்கும் ஆதரவா அறிக்கை. நீங்க அதுல எதுவுமே பேசல. ஏன்னா நீங்க வச்ச உங்களை பலம் நிரூபிக்காதவங்களை ராகுல் காந்தி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. மோடியோட அரசியல்ல ஸ்டாலின் சரண்டர் ஆகலைன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஒண்ணும் இல்லாம போயிடுவோம். தமிழ்நாட்டில் நமக்கு 40 சீட்டு கிட்ட வருது, அதை காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிற வீகத்துல மோடி காலி பண்ணிடுவான்னு தெரிஞ்சதும் நீங்க இப்போ ராகுலை பற்றிய இந்த அறிக்கை பற்றி ஏதோ சொன்னல. அப்ப இதுவரை நீங்க கட்டுக்கதையா பொய்யா 117 ஸ்டாலின் இவரு விஜய் சீஃப் மினிஸ்டர், காங்கிரஸுக்கு 117 விஜய்க்கு 117 பொய்யா புரட்டா பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு நீங்க கதை விட்டுட்டு இருந்தீங்க. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். மோடி திட்டப்படி ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிற திட்டப்படி ஐசோலேட் ஆனா 40 சீட்டு போச்சு, இந்தியாவிலே நம்ம அடிபட்டு போவோம்னு ராகுல் காந்தி ஸ்டாலின்டே சரண்டர் ஆயிட்டாரு. ஸோ சரண்டர் ஆன பிறகு இப்போ ராகுல் காந்தியை வச்சு உங்களுக்கு கதை விட முடியாதனால அதை நீங்க விட்டுட்டீங்க. செங்கோட்டையனை நீங்க சேர்த்தது, செங்கோட்டையனும் எடப்பாடி நீக்கி ஒரு 25 நாள் சும்மா தான் இருந்தாரு. நீங்களும் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆகிற வரை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. என்னைக்கு சரண்டர் ஆனாரோ அதுக்கு பிறகு இனிமேலும் நீங்க தினமலர்ல காங்கிரஸ் தாவேகா கூட்டணின்னு சொன்னா அந்த இடம் அசிங்கப்பட்டு போகும். மேலும் உங்க கூட்டணியை உங்களோட பொய்யான கற்பிதத்தை திருநாக்கரசனை தெளிவா பல நிரூபிக்காத ஒருத்தர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.